காலம் கடந்து தமிழ் இலக்கிய உலகில் சொற்பொழிவு இலக்கியம் என்ற ஓர் இலக்கியத்திற்கு பக்கங்களை ஒதுக்குகின்ற போது எப்படி தொல்காப்பியத்திலே ஆரம்பித்து தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், 14 கீழ்க்கணக்கு நூல்கள், 12 திருமுறைகள், பக்தி இலக்கியங்கள், சித்தாந்தங்கள், சித்தர் இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், பெரிய புராணம், கம்பராமாயணம் என்று வரிசைப்படுத்தி கொண்டே வந்து புதுக்கவிதைகள், நவீனம் என்று வருகின்ற போது பேச்சுத்துறை என்று ஒரு இலக்கிய வடிவத்திற்கு பக்கங்கள் இலக்கிய வரலாற்றிலே ஒதுக்கினால் அதிலே மார்கழி பெருவிழாவை பொன் எழுத்துக்களால் பொறித்து வைப்பார்கள். அத்துணை பெருமக்களும் நம்முடைய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களும் எல்லாம் கற்றறிந்த பெருமக்கள் தான். இருந்தாலும் செவிமடுத்து தமிழ் தேனை பருகி கொண்டே இருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அடியேன் ஆன்மீக அற்புதங்கள் என்ற தலைப்பிலே உரையாற்ற விளைகின்றேன். ஆன்மீக அற்புதம் நம்முடைய பாரத தேசத்தை போல வேறு எந்த தேசத்திலும் ஆன்மீகம் நிறைந்ததாக இல்லை. மேற்கு உலக நாடுகள் எல்லாம் நம்முடைய தேசத்தை நோக்கி வருவதற்கு ஒரே காரணம் நம்முடைய தேசம்தான் ஆன்மீக அற்புதங்கள் நிறைந்த புண்ணிய பூமியாக உலகத்திலேயே திகழ்கிறது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், பாரத தேசத்தில் ஓடுகின்ற நீரெல்லாம் கங்கை என்று சொன்னார். சிகாகோ மாநாட்டிலே பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார், ஓடுகின்ற நீரெல்லாம் கங்கை, மண்ணெல்லாம் திருநீரு, கல்லெல்லாம் சிவலிங்கம் என்று பேசினார். நம்முடைய புண்ணிய பூமி அத்தகைய பெருமை பெற்ற பூமி. இந்த புண்ணிய பூமியில இன்றைக்கு அனுமனுடைய ஜெயந்தி. அதனால் நான் 2 தலைப்பை இணைக்கலாம் என்று கருதுகிறேன். ஒன்று ஆன்மீக அற்புதம், மற்றொன்று தெரிந்த புராணம் தெரியாத கதை. நீங்கள் 7 நாட்கள் ராமாயணத்தை கேட்டிருப்பீர்கள், நேற்று கூட சுந்தரகாண்டத்தை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அதில் கேட்காத பகுதிகள் இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். அந்த கேட்காத பகுதியிலே இருந்து சில பகுதிகளை உங்களுக்கு எடுத்து கூற நான் விளைகிறேன். தெரிந்த ராமாயணத்திலே தெரியாத கதைகள் நிறைய இருக்கின்றன. சடையப்ப வள்ளல் ராமாயண கதையை எழுத ஆரம்பிக்கிறார். சடையப்ப வள்ளல் சைவ சமயத்தை சார்ந்தவர், நாளும் சிவனையே நினைக்கின்றவர். அவருடைய பேரே சடையன். சிவபெருமானுக்கு சடையன் என்று பெயர் இருப்பது போல சடையப்ப வள்ளல் சைவ குலத்திலே தோன்றியவர். சைவ குலத்திலே தோன்றிய சடையப்ப வள்ளல் வைணவத்திலே வாழ்கின்ற கம்பனுக்கு வாழ்வு கொடுக்கிறார். நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும். கம்பராமாயணத்தை எழுதிய கம்பன் வைணவ சமயத்தை சார்ந்தவன், சைவ சமயத்தை சார்ந்தவர் சடையப்ப வள்ளல். ஆனால் அந்த சடையப்ப வள்ளல் ராம காதையை எழுதுகின்ற வைணவ கம்பனுக்கு வாழ்வு கொடுக்கிறார். இது மாதிரி ஒரு அற்புதம் அந்த நூற்றாண்டிலே நிகழவில்லை. ஏன் அப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்தது? அந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்றால், சோழனால் நிராகரிக்கப்பட்ட கம்பரை வாரி அணைத்து கொண்டார் சடையப்பர். தன்னுடைய கம்பனுடைய காவியத்திலே 10 பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை புகழ்ந்து புகழ்ந்து எழுதுகிறார். இது என்ன சடையப்ப வள்ளல் புராணமா அல்லது ராமகாதையா என்று எல்லோரும் கேட்கிறார்கள். சரி, 100 பாடல்களுக்கு ஒரு முறை எழுதுகிறார். அதையும் இந்த சமூகம் ஒத்துக்கொள்ளவில்லை. 100 பாடலுக்கு ஒரு முறை
சடையப்ப வள்ளலை புகழ்ந்து நீ பேசலாமா? ஒத்துக்கொள்ளவில்லை. சரி, 10,000 பாடல்களை எழுதுகிறார் கம்பர். 10,000 பாடல்களில் 1000 பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை புகழ்ந்து பாடுகிறார். ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது சடையப்ப வள்ளல் அந்த சமுதாயத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். 10 பேரில் ஒருவராக சடையப்பன் இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டேன், அதற்கு இங்கே வழியில்லை. சரி, 100 பேரில் ஒருவராவது சடையப்பன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதற்கும் வழியில்லை. இப்பொழுதுதான் ஒரு உண்மை தெரிகிறது, 1000-ல் ஒருவர்தான் சடையப்பன் இருக்கிறார்கள். அதனால தான் நன்றி மறக்காத நல் இயல்பை உடைய கம்பர் கடைசி பாடலிலே சடையப்ப வள்ளலை கொண்டு வந்து இணைக்கிறார். ராமாயணத்தினுடைய கடைசி பாடல் பட்டாபிஷேக காட்சி. அந்த பட்டாபிஷேக காட்சியில சடையப்பனை வந்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கம்பனுக்கு இல்லை. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிப்ப இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வசிட்டனே வாங்கி புனைந்தான் மௌலி. கடைசி பாட்டு தான் கம்பன் பாட்டு. அரியணையை அனுமன் தாங்கி கொண்டிருக்கிறான், பரதன் வெண்கொற்ற குடையை பிடித்து கொண்டிருக்கிறான், லட்சுமணனும் சத்துருக்கனும் கவரி வீசி கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே நறுமணம் பொருந்திய கூந்தலை உடையவளாகிய சீதா பிராட்டி அமர்ந்திருக்கிறாள். அப்படிப்பட்ட அற்புதமான காட்சியை சொல்லிவிட்டு கம்பன் சொன்னான், இப்ப மௌலி சூட்ட வேண்டும். மௌலினா கிரீடத்தை சூட்ட வேண்டும். யாருக்கு? ராமபிரானுக்கு. யார் சூட்டுகிறார்? வசிட்டர் சூட்டுகிறார். ஆனால் வசிட்டர் கிரீடத்தை எடுத்து சூட்டினார் என்று சொல்லாமல் கம்பர் என்ன சொல்றார்? அந்த கிரீடத்தை யார் எடுத்து கொடுக்கிறாராம்? சடையப்ப வள்ளல் கொடுத்தார்னு சொன்னா நம்ம எல்லாரும் கேள்வி கேட்போம். ராமாயண காலத்தில் எங்கே போய் சடையப்பன் இருந்தான் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு அவரை நாம் ஏசுவோம் என்பதனால் எச்சரிக்கையாக கம்பர் சொல்கிறார், அந்த காலத்தில் சடையப்பன் இல்லை, ஆனால் சடையப்பனுடைய முன்னோர் யாராவது இருந்திருப்பார்கள் அல்லவா? அந்த முன்னோர்களில் ஒருவர் வசிட்டர் கையிலே எடுத்து மகுடத்தை கொடுக்க வசிட்டன் சடையப்ப வள்ளலுடைய முன்னோர்கள் கொடுத்த கிரீடத்தை வாங்கி ராமபிரான் தலையில் சூட்டினார் என்று கம்பர் எழுதுகிறார் என்றார். தமிழர்களைப் போல நன்றி உணர்வு மிக்கவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அரியணை அனுமன் தாங்கிக் கொண்டிருக்கிறான். ஏன் அனுமன் தாங்க வேண்டும் அரியணையை? தொண்டர்களால் தான் ஒரு அரியணை தாங்கப்பட முடியும் என்பதை கம்பன் காட்டுகிறான். அன்பிற்கினிய பெருமக்களே, இன்னைக்கு அனுமனுடைய ஜெயந்தி. இந்த அனுமன் எப்படி தோன்றினான் தெரியுமா? புஞ்சிகஸ்தலை என்று ஒரு தேவ கன்னிகை. அந்த தேவ கன்னிகை காற்றையே சுவாசித்துக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தாள். அவள் காற்றை தவிர வேறு எதையும் உண்ணவில்லை. காற்றையே புசித்து தவம் செய்து கொண்டிருந்த அந்த புஞ்சிகஸ்தலை என்ற தேவ கன்னிகையினுடைய தவத்தினுடைய நோக்கம் எதுவாக இருந்தது என்றால், சிவபெருமானே தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்பது அவளுடைய தவமாக இருந்தது. எப்படிப்பட்ட தவம் தெரியுமா? இது மாதிரி ஒரு கடுமையான தவத்தை இதற்கு முன்னால் எந்த பெண்களும் செய்ததில்லை. அதை புஞ்சிகஸ்தலை செய்தாள். ஏன் முனிவர்கள் கூட அப்படி செய்ததில்லை. அப்படி ஒரு கடும் தவம் செய்கிறாள். அதே மாதிரி இன்னொரு பெண் தவம் செய்தாள், கடுமையான தவம் செய்தாள். அந்த பெண் யார் தெரியுமா? அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய பராசக்தி தவம் செய்தாள். உங்களுக்கு ஆன்மீக அற்புதம்ன்றதுக்காக இந்த தகவலை தெரிவிக்கிறேன்.